விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். குரு பெயர்ச்சி விழா, புதுவையின் பல்வேறு கோவில்களில் பரிகார பூஜை. சித்திரை மாநாடு எதிரொலி, புதுவையில் மதியம் 1 மணிக்கு மேல் மூடப்பட்ட மதுக்கடைகள். தொழிலாளர் மருத்துவ காப்பீடு திட்டத்தை விரிவாக நடைமுறைப்படுத்த வேண்டும், கவர்னர் கைலாஷ்நாதன் அதிகாரிகளுக்கு உத்தரவு. இனி விரிவான செய்திகள். குரு பெயர்ச்சியை முன்னிட்டு புதுவையில் உள்ள அனைத்து கோவில்களிலும் இன்று நவகிரகங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. நவகிரகங்களில் ஒன்றான குரு பகவான் இன்று பகல் 1:19 மணிக்கு ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைந்தார். இதனையொட்டி புதுவையில் உள்ள பல்வேறு கோவில்களில் குரு பெயர்ச்சி விழா நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக புதுவை வில்லியனூர் கொம்யூன் திருக்காஞ்சியில் உள்ள காசியிலும் வீசமுள்ள அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கெங்கிவராக நதீஸ்வரர் கோவிலில் குரு பெயர்ச்சி விழா சிறப்பாக நடைபெற்றது. இன்று காலை 10:30 மணியளவில் அனுசை விக்னேஸ்வர பூஜைகள் நடைபெற்று நவகிரக சிறப்பு யாகமும் அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு சங்கல்ப நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது. மதியம் நவகிரகங்களுக்கு சிறப்பு அபிஷேகம், யாத்ராதானம், கடம்புறப்பாடு நடத்தப்பட்டு கலசாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மகா தீபாராதனை காட்டப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் மேஷம், மிதுனம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம் ராசிக்காரர்கள் கலந்து கொண்டு பரிகாரம் செய்து கொண்டனர். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தலைமை அர்ச்சகர் சரவண சிவாச்சாரியார், ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன் மற்றும் தேவஸ்தான ஊழியர்கள் செய்திருந்தனர். சித்திரை மாநாடு எதிரொலியாக மதியம் 1 மணிக்கு மேல் மதுக்கடைகள் புதுவையில் மூடப்பட்டன. பாமக சார்பில் சித்திரை முழு நிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு மாமல்லபுரத்தை அடுத்த கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள திருவிடந்தை பகுதியில் இன்று நடைபெற்றது. தமிழகம் மற்றும் புதுவையில் இருந்து ஏராளமானோர் இந்த மாநாட்டில் பங்கேற்றனர். இந்த மாநாட்டில் பங்கேற்க புதுவை மற்றும் அதன் அண்டை மாநிலமான தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் செல்பவர்கள் புதுவை வழியாக சென்றனர். இதனிடையே இன்று மதியம் 1 மணிக்கு மேல் மதுக்கடைகள் மூட வேண்டும் என்று கலால்துறை உத்தரவிட்டிருந்தது. அதன்படி புதுவையில் உள்ள மதுக்கடைகள் வழக்கம் போல காலையில் திறந்திருந்தன. மதியம் 1 மணிக்கு மேல் பெரும்பாலான மதுக்கடைகள் மூடப்பட்டது. இதனால் மது பிரியர்கள் 1 மணிக்கு முன்பாகவே மது வாங்க கடைகளில் குவிந்தனர். தொழிலாளர் காப்பீட்டு திட்டத்தை விரிவாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கவர்னர் கைலாஷ்நாதன் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி கட்டிட மற்றும் இதர கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியம் மற்றும் புதுச்சேரி சமூக பாதுகாப்பு வாரியங்களின் ஆய்வுக் கூட்டம் கவர்னர் கைலாஷ்நாதன் தலைமையில் கவர்னர் மாளிகையில் நடைபெற்றது. கவர்னரின் செயலர் மணிகண்டன், தொழிலாளர் நலத்துறை செயலர் YLN ரெட்டி மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தொழிலாளர் நல வாரியத்தின் நிர்வாக செயல்பாடுகள், நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் மத்திய மாநில அரசுகளின் நலத்திட்டங்கள் குறித்து காணொலி காட்சி வாயிலாக விளக்கமளிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் பேசிய கவர்னர் கைலாஷ்நாதன், நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள தொழிலாளர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அதை புதுப்பிக்க நிர்பந்திக்க வேண்டாம் என்றும் அதில் தொழிலாளர்களுக்கு ஏற்படும் சிரமங்களை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். தொடர் முகாம்களை நடத்தி புதிய தொழிலாளர்களை அடையாளம் கண்டு உறுப்பினர்களாக பதிவு செய்ய வேண்டும் என்றும் தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக தொழிலாளர் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை விரிவாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் தொழிலாளர்களின் தேவைகள் அல்லது குறைபாடுகள் முறையாக அணுகப்பட வேண்டும், தனியார் கட்டுமான நிறுவனங்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை முறையாக வசூல் செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. போலி மதுபான தொழிற்சாலையை கண்டுகொள்ளாத காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர், தமிழக டாஸ்மார்க்கில் விற்பனை செய்யப்படும் மதுபானங்கள் புதுச்சேரியில் போலியாக தயாரிக்கப்பட்டு டாஸ்மார்க் கடையில் விற்பனை செய்யப்படுவதாகவும் போலி மது பாட்டில்களால் புதுச்சேரிக்கு வருவாய் இழப்பு ஏற்படுவதாகவும் தெரிவித்தார். கடந்த 2-3 தினங்களுக்கு முன்பு புதுச்சேரியில் இருந்து கனரக வாகனத்தில் கடத்தப்பட்ட போலி மதுபானங்கள் விழுப்புரம் அருகே கலால்துறையினரால் கைப்பற்றப்பட்டதாகவும், அது சம்பந்தமான தொடர் விசாரணையில் புதுச்சேரி வில்லியனூரை அடுத்த உளவாய்க்கால் பகுதியில் புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சருக்கு சொந்தமான இடத்தில் பல மாதங்களாக போலி மதுபான தொழிற்சாலை நடைபெற்று வருவது தமிழக காவல்துறையால் கண்டுபிடிக்கப்பட்டது என்றும் கூறினார்.
ஒரு அமைச்சரின் குடும்பத்திற்கு சொந்தமான இடம் என்பதால் அங்கு தயாரிக்கப்படுகின்ற போலி மதுபான தொழிற்சாலைகள் உள்ளூரில் உள்ள காவல்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் கண்காணிக்காமல் விட்டுவிடுவதாகவும், இதனால் அண்டை மாநிலத்தில் இருந்து கலால்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் புதுச்சேரிக்கு வருகை தந்து உரிய நடவடிக்கை எடுக்கின்றனர் என்றார். இது புதுவைக்கு மிகப்பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தும் செயல் என்று குறிப்பிட்ட அவர், இந்த பிரச்சனையில் போலி மதுபான தயாரிப்பை கண்டும் காணாமல் விட்ட உள்ளூர் காவல் நிலைய அனைத்து காவல் அதிகாரிகள் மற்றும் காவலர்களை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். புதுவையில் 2 பேரிடம் 7.52 லட்சம் ரூபாயை மோசடி செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் சைபர் குற்றங்கள் அதிகரித்து வருகிறது. இதனால் பல பேர் கோடிக்கணக்கில் பணத்தை இழந்து வருகின்றனர். இந்நிலையில் இணையவழி மோசடிக்காரர் ஒருவர் புதுவையை சேர்ந்த ஒருவருக்கு செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு வீட்டில் இருந்து வேலை செய்து அதிக அளவில் வருமானம் பெறலாம் என்று தெரிவித்துள்ளார். இதற்கு ஆன்லைன் மூலம் டாஸ்குகளை முடிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இதனை நம்பி அவர் ஆன்லைனில் வந்த டாஸ்குகளை முடித்துள்ளார். ஒரு கட்டத்திற்கு மேல் முதலீடு செய்ய வேண்டும் என கூறியதால் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக 6,92,000 ரூபாயை முதலீடு செய்துள்ளார். பிறகு அவர் சம்பாதித்த பணம் மற்றும் முதலீடு செய்த பணத்தை திரும்ப எடுக்க முயற்சி செய்த போது அந்த பணத்தை எடுக்க முடியவில்லை. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அவர் இது குறித்து சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளார். இதேபோல புதுவையை சேர்ந்த ஒருவர் சென்னையில் தங்கி வேலை செய்ய ஆன்லைனில் விடுதி தேடியுள்ளார். அப்போது மர்ம நபர் ஒருவர் இவரை தொடர்பு கொண்டு அறை இருப்பதாக தெரிவித்துள்ளார். முன்கூட்டியே முன்பதிவு செய்ய வேண்டும் என்றும் அறை பராமரிப்பிற்கு பணம் வேண்டும் என்றும் கூறியுள்ளார். அதனை நம்பி அவர் 50,000 ரூபாய் பணத்தை அனுப்பியுள்ளார். பணத்தை திரும்ப பெற்றவுடன் அந்த மர்ம நபரிடமிருந்து எந்த விதமான தகவலும் இல்லை. இதனால் ஏமாற்றப்பட்ட அந்த நபர் புதுவை சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். டிஜிட்டல் செயலி கணக்கெடுப்பில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று சுகாதாரத்துறை வலியுறுத்தியுள்ளது. இந்தியாவின் 25 மையங்களில் முக்கியமான ஆய்வினை இந்திய மருத்துவ கவுன்சிலிங் துவக்கியுள்ளது. இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் ஜிப்மர் ஆய்வுத்தளமாக செயல்படுவதற்கு புதுச்சேரி அரசின் ஒத்துழைப்பை பெற்றுள்ளது. இதற்காக புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குனர் ரவிச்சந்திரன், இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் குழு மற்றும் ஜிப்மர் முதன்மை ஆய்வாளர் வெங்கடாச்சலம் குழுவினருடன் ஆலோசனை நடத்தினர். அந்தந்த பகுதியில் செயல்படும் முதன்மை சுகாதார நிலையங்களின் கீழ் பணியாற்றும் ஆஷா பணியாளர்கள், உதவி செவிலியர்கள் உள்ளிட்ட சுகாதார தொழில்நுட்ப நிபுணர்களின் ஒத்துழைப்பு தரவு சேமிப்பை எளிதாக்கும். இந்த ஆய்வு புதுச்சேரி மக்களை ஊக்கப்படுத்தும் வகையில் மக்கள் பயன்பாட்டில் உள்ள உதவி பொருட்களின் அணுகுமுறை மற்றும் பயன்பாட்டு முறைகள் பற்றி தெரிந்து கொள்ள ஏதுவாக நடைபெற வேண்டும் என்றார். இந்த திட்டம் மூலம் மக்களின் அன்றாட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும், எளிய அணுகுமுறையில் உதவி தொழில்நுட்பங்களை பெறவும் தேவையான தரவுகளை சேகரித்து அரசு நலத்திட்டங்களை சிறப்பாக திட்டமிட்டும் வகையில் இந்த ஆய்வு வடிவமைக்கப்பட்டுள்ளது. கணக்கெடுப்பு உழவர்கரையில் உள்ள 21 வார்டுகளில் உள்ள வீடுகளில் பயிற்சி பெற்ற புல ஆய்வாளர்கள் மூலம் டிஜிட்டல் செயலி உதவியோடு தேவையான விவரங்கள் சேகரிக்கப்பட உள்ளன. மக்கள் அனைவரும் தவறாமல் இந்த கணக்கெடுப்பில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுவை வப்பாக்கீரப்பாளையம் தேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற செடல் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். புதுவை வம்பாக்கீரப்பாளையத்தில் ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலின் செடல் திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையொட்டி தினமும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்று வந்தது. விழாவின் சிகர நிகழ்ச்சியாக செடல் உற்சவம் நடைபெற்றது. இதனையொட்டி ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் கோவிலில் இருந்து பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக வந்து கருமாரியம்மன் கோவிலில் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. மாலையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் அணிந்தும் ஆட்டோ, கார் ஆகியவற்றை இழுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. புதுவை வந்த மத்திய அமைச்சர் முதலமைச்சர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். புதுச்சேரிக்கு வருகை புரிந்த மத்திய தொழிலாளர், வேலைவாய்ப்பு மற்றும் இளைஞர் நல அமைச்சர் மன்சுக் மாண்டவியா முதலமைச்சர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக முதலமைச்சர் அலுவலகத்தில் நேரில் சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், ராமலிங்கம்,
முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் நிர்மல்குமார் சுரானா ஆகியோர் உடனிருந்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 9,045 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 72,360 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1,080 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். குரு பெயர்ச்சி விழா, புதுவையின் பல்வேறு கோவில்களில் பரிகார பூஜை. சித்திரை மாநாடு எதிரொலி, புதுவையில் மதியம் 1 மணிக்கு மேல் மூடப்பட்ட மதுக்கடைகள். தொழிலாளர் மருத்துவ காப்பீடு திட்டத்தை விரிவாக நடைமுறைப்படுத்த வேண்டும், கவர்னர் கைலாஷ்நாதன் அதிகாரிகளுக்கு உத்தரவு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.